தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய திருப்பலியானது திருவாளர் எடிசன் ஜான்சிராணி என்னுடைய குடும்ப நலனுக்காக உபயோகிக்கப்படுகிறது. கடவுள் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று அவர்களுக்கு நீடிய ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்மீக சுகத்தையும் குறிப்பாக அவருடைய மகன் மருமகள் அனைவருக்கும் நல்ல முறையில் கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் தந்து அவர்களுக்கும் தேவையான அனைத்து வரங்களையும் தர வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலில் தகுந்தவர்கள் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்து நினைத்து மனதிலிருந்து இறைவனிடம் வந்து கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ் கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடமும் எம் அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாற்றில் வரும்போது பெரும்பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் இல்லென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொர்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே இருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டில் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையோடு உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பேர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தியில் உள்ள சகோதர சகோதரிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்று அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்று அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் நமக்கு நன்மை பல புரிந்தார், வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். இணையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு, இணையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடல் அழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடல் அழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிடச் செய்தார். நன்றி சொல்லுஞ்சே இறைத்தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல்லுஞ்சே இறைத்தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து மாற்றி அடைய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயர் உறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் இதையும் கேட்க மாட்டீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இத்திருப்பலியை யூடியூப் சேனல் மூலமாக பங்கெடுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பு எப்போதும் உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. இன்று இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு ஒரு பேர் உண்மையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றார். அது என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு சில நேரங்களில் துன்பம் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த துன்பம் முடிந்து ஒரு இன்பமாக மாறும் சூழ்நிலையை கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகின்றார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இயற்கையாகவே துன்பம் நிறைந்துள்ளது.
நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் பல துன்பங்கள் இருக்கின்றன, பல வருத்தங்கள், சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இன்று நமக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். அருமையான வார்த்தை என்று சொல்வதை விட ஒரு ஆறுதலான செய்தியை நமக்கு தருகின்றார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். நல்லா கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த புலம்பல், அழுகை, எப்போது அந்த துன்பம் இருக்கும். நம்முடைய ஆதி காலத்திலிருந்து பார்த்தோம் என்றால், நம்முடைய மீட்பின் வரலாற்றை சற்று நாம் ஆராய்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அங்கே துன்பம் இருந்தது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் துன்பம் இருந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருந்தது. ஏன், நம்முடைய அன்னை கன்னிமரியாள் நம்முடைய திருக்குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய இக்கட்டான துன்ப வாழ்க்கை அவரிடம் இருந்தது. இறைமகன் இயேசு பிறப்பதற்கு முன்பு நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் நம்முடைய அன்னை கன்னிமரியாலும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பிறந்த பின்பு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் இருந்தது. ஆனால் அந்த கஷ்டம் அவர்கள் பட்டார்கள் என்றால் அதன் பிறகு எதற்காக பட்டார்கள் என்றால் ஒரு மீட்பு செய்திக்காக. அதாவது உலகம் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த உலகம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு மக்களும் பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் துன்பப்பட்டார்கள். எனவே அந்த அவருடைய துன்பமானது பிறகு ஒரு விடுதலை செய்தியாக மாறியுள்ளதை நாம் காண்கின்றோம். அதான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். பல துன்பங்கள், எகிப்தில் அவர்கள் பட்ட துன்பம், பாலைவன நிலத்தில் அவர்கள் பட்ட துன்பம், அனைத்துமே பிறகு இன்பமாக மாறிவிட்டது, விடுதலையாக மாறிவிட்டது. அவர்கள் கடைசியில் அவர்கள் எங்கே வந்து சேருகிறார்கள் என்றால், ஆண்டவர் வாக்குறுதி தந்த அந்த பாலும் தேனும் பொழிகின்ற அந்த வாக்குறுதி நாட்டில் அவர்கள் நுழைகிறார்கள். அங்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் என்பது ஒரு நிலையானது அல்ல. இன்று இருக்கும், நாளை இருக்காது. என்னென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். உன்னுடைய துன்பத்தை நான் இன்பமாக மாற்றுவேன், உன்னுடைய துக்கத்தை நான் இன்பமாக மாற்றுவேன் அப்படி என்று கடவுள் நமக்கு சொல்கின்றார். ஆனால் இதில் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் அந்த துன்பத்தை அடைய வேண்டும். துன்பத்தின் மூலமாக நமக்கு இன்பம் வருகிறது, அந்த விடுதலை செய்தி வருகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெரிய வெள்ளி நாளை நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். இயேசுவின் பாடுகள் வழியாக இயேசுடைய அந்த மகிமை, அந்த உயிர்த்தெழும் மகிமையை நாம் அடைகிறோம். எனவே அந்த பாடுகள் மூலமாகத்தான் நமக்கு அனைத்து விடுதலை செய்தியும் விடுதலை நமக்கு தருகின்றன. எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களும் இந்த இறைமகன் இயேசு சொல்வது போல, இப்போது நீங்கள் துயர் கூறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஆண்டவர் நமக்கு இந்த பைபிள் முழுதும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான், பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த அருமையான வாக்கியத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வாசகத்தில் ஆண்டவர் பவுலுக்கு இரவில் காட்சி அளித்து சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வாக்கியம், ஆறுதலான ஒரு வாக்கியத்தை அந்த பவுலுக்கு தருகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே, இந்த நற்செய்தி வாழ்க்கையிலே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம். அவருடைய மடலை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர் பட்ட கஷ்டத்தை அவர் சொல்வார். எவ்வளோ துன்பம் என்றால் போக்குவரத்து மூலமாக, பயணங்கள் மூலமாக, எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க சென்றார்களோ அங்கெல்லாம் துன்பம் இருந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டதனால் கடவுள் அவருக்கு ஒரு பெரிய பேரை அவருக்கு தந்தார். பெரிய பேருன்னு சொல்லும் போது புனிதராக, இறைவனுடைய ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் இன்றும் நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே கருதப்படுகின்றார். கடவுள் அவருக்கு சொன்ன அருமையான ஒரு வாசகம், அஞ்சாதே, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு. பேசிக்கொண்டே இரு என்றால் சும்மா ஏதோ தோண என்று பேசுவது அந்த இல்லை, மாறாக நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இரு. உன்னுடைய முக்கியமான பணி என்னவென்றால் நற்செய்தி அறிவிப்பது. அந்த நற்செய்தியை நீ அறிவித்துக் கொண்டே இரு. என்னென்றால் நீ செய்வது எனக்காக செய்கிறாய், உனக்காக இல்லை, எனக்காக நீ செய்கிறாய். எனவே எனக்காக செய்யும் போது ஒரு சில துன்பங்கள் வந்தாலும் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே, தொடர்ந்து செய், நிறுத்தாதே. என்னென்றால் ஒரு சில நேரங்கள் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், ஒரு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருக்கும், ஜெபம், நல்ல செயல்கள், நம்முடைய பக்தி முயற்சிகள், நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம்.
ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சிறிய துன்பம் வரலாம், உடனே அதெல்லாம் விட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், எனவே அனைத்து நான் நிறுத்தி விடுகிறேன். என்னுடைய பக்தி முயற்சி, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நற்செயல்கள், என்னுடைய சான்றான வாழ்க்கை அனைத்தையும் நான் விட்டு விடுகிறேன். இனிமேல் ஆண்டவர் யாரோ நான் யாரோ அப்படி என்று ஆண்டவரை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், நிறுத்தாதே, தொடர்ந்து உன்னுடைய பணி, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பணியை நீ செய். ஏனெனில் நிறுத்தாதே, தொடர்ந்து செய். ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. எவரும், கடவுள் நம்மோடு இருக்கும் போது, அதை விட குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னென்றால் கடவுள் எப்போது நம்மோடு இருக்கின்றார்கள், நாம் தான் கடவுளோடு இருப்பதில்லை. ஒரு சில நேரங்கள் கடவுளை விட்டுவிட்டு அவரிடமிருந்து தூரமாக செல்கிறோம். நாம் ஒவ்வொரு தடவையும் கடவுளோடு இருக்கும் போது எந்தவித பெரிய கொரோனா வந்தாலும், எந்தவித நோயாக இருந்தாலும் சரி, எந்தவித துன்பமாக இருந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் கூட, பெரிய புயல் வந்தாலும் கூட நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு அதே போல பரம தந்தை சொன்ன ஒரே வார்த்தை எல்லா இறைவாக்கினரிடமும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோயிசன், இப்படி பல இறைவாக்கினரிடம் சொல்ல அந்த வார்த்தை, தாவீதிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த ஒரே வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், அதனால் நீ கவலைப்படாதே, நீ தொடர்ந்து செல். உன்னுடைய பாதை எல்லாம் துன்பமாக இருந்தாலும் கூட, முட்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் கூட, அது ரோஜா மலரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாதையாக மாறும். துன்பமாக இருந்தாலும் கூட இன்பமாக மாறும். ஏனென்றால் நான் உன்னை வழி நடத்துகிறேன். உன்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆயர் தன் மந்தைக்கு முன்பால் செல்வது போல, மந்தையை அவர் வழிநடத்துவது போல நான் உன்னை வழி நடத்துகிறேன். நான் உன்னை வழிநடத்தும் போது உனக்கு எந்தவித ஒரு தீங்கும், எந்தவித நோயும், எந்தவித துன்பமும் உனக்கு வராது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம். எதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஒரு சில துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏனென்ற ஆண்டவர் நம்முடைய இருக்கிறார். கவலைப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், நாம் கடவுளிடமிருந்து விலகி செல்கிறோம். கடவுள் இல்லை, அதனால் எனக்கு இந்த துன்பம் வருகிறது நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி நினைக்க கூடாது. இப்போது நாம் முக்கியமான ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளோடு இருக்கிறேனா? கடவுளோடு இருப்பதற்கு நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா? என்னுடைய பக்தி முயற்சிகள் உண்மையான பக்தி முயற்சிகளா என்று சிந்தித்து செயல்படுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எதையும் நினைத்து கலங்க வேண்டாம். ஆண்டவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, கலக்கம் அடைய வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை வழிநடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன், கண்மணி போல பாதுகாப்பேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் ஒருபோதும், எஸ்ஐயா புத்தகம் சொல்வது போல, நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். இந்த சொன்ன இந்த ஆதார வார்த்தை எப்போது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பதாக கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னோடு பலியாக நான் இருக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான திருப்பலியை நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மடிமன்றார்கள். ஆண்டவர் தமது தேவை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோது இழந்து விடாமல்
அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கியது. அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை வாழ்வானவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிரித்து தம் சீடர்களுக்கு அளித்து கொள்கிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு அண்டை போது தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமானமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவுள்ளவரும் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுள் ஸ்ரீமன் எல்லா திருநிலையில நாய்கள் அனைவரோடு முடித்து தந்தை அன்பு நிறைவேறச் செய்கிறோம். இறந்தோர் அதை நினைவோடு எழுதி கொண்டு வைத்துக் கொள்ளும் எங்கள் அனைவரையும் தேவதை தர்க்கமாயும் கடவுளுடைய தந்தை தாயாராகி மாற்றிவிக்க வழியால் அவருடைய தேசத்தாயும் விசுவசித்து கோடான குடியத்துடன் புனித தோழியார் மற்றும் புனித அனைவரும் நாங்கள் நிலவாடி பங்குகளும் திருமணை சுற்றி சொல்லியார் இவருடைய வரமுடன் என்றால் இருக்கிறேன். இவர் வழியாக இவரோடு இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னும் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பனகொடி செழித்திட வான்மழை பொழிந்திடுவார். குழந்தைகள் வாழ்ந்திட கல்வியை கனிந்திடுவார். பனகொடி செழித்திட வான்மழை பொழிந்திடுவார். குழந்தைகள் வாழ்ந்திட கல்வியை கனிந்திடுவார். நோய்களை போக்கிடுவார். தீயவைகளை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார். தீயவைகளை விரட்டிடுவார். வானக அரசியே மாந்தரின் நன்மை நான் உன்னை பாடிடுவேன். மனம் கலந்திட வாழ்த்திடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் கடவுளே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.